சேலம் மாவட்டம் எடப்பாடி அருகே நிலப்பிரச்சினை காரணமாக ஏற்பட்ட மோதலில் காயம் ஏற்பட்டு அரசு மருத்துவமனையில் சிகிச்சை பெற வந்த நபரை மருத்துவமனைக்குள் அத்துமீறி நுழைந்து தாக்குதல் நடத்தியவர்களை கைது செய்ய கோரி உறவினர்கள் சாலை மறியல் போராட்டத்தில் ஈடுபட்டனர். விவரங்களை செய்தியாளர் சிலம்பு வழங்க கேட்கலாம். சிலம்பு, வணக்கம். இந்த சம்பவம் குறித்த முழு விவரங்கள். வணக்கம். சேலம் மாவட்டம் எடப்பாடியில் நிலப்பிரச்சனை காரணமாக ஏற்பட்ட மோதலில் ஒருவருக்கு காயம் ஏற்பட்டு அரசு மருத்துவமனையில் சிகிச்சை பெற்று வருகிறார். இந்த நிலையில் அரசு மருத்துவமனைக்கு அழைத்து சென்ற நபரை எதிர்த்தரப்பினர் அரசு மருத்துவமனைக்கு உள்ளே புகுந்து கடுமையாக தாக்கியுள்ளனர். இது தொடர்பாக தாக்கியவர்களை கைது செய்ய கோரி எடப்பாடி சேலம் பிரதான சாலையில் உறவினர்கள் சாலை மறியல் போராட்டத்தால் அப்பகுதியில் பெரும் பரபரப்பு ஏற்பட்டுள்ளது. சேலம் மாவட்டம் எடப்பாடி அருகே கொங்கனாபுரம் அருகே உள்ள கோரம்பட்டி ஊராட்சி பகுதியை சேர்ந்தவர் மணி மற்றும் குப்பாயி. இவர்கள் இருவருக்கும் இடம் சம்பந்தமாக பிரச்சனை இருந்துள்ளது. இந்த நிலையில் இருவரும் ஒருவர் தாக்கிக் கொண்டதாக கூறப்படுகிறது. இந்த நிலையில்தான் மணியின் உறவினரான கோணசமுத்திர பகுதியை சேர்ந்த லாரி ஓட்டுநர் நேரு இவர் மணியை எடப்பாடி அரசு மருத்துவமனையில் சிகிச்சைக்காக அனுமதித்துள்ளார். அப்போது குப்பாய் தரப்பினர் நேருவை நீ எப்படி என்னுடைய எதிரி அரசு மருத்துவமனை கொண்டு சென்று சேர்க்கலாம் என கூறி 5 பேர் கொண்ட கும்பல் மருத்துவமனைக்குள்ளே புகுந்து தரமாரியாக தாக்கி தப்பி சென்றுள்ளனர். இதனை அறிந்த நேருவின் உறவினர்கள் அரசு மருத்துவமனைக்குள் உள்ளே புகுந்து அடித்து சென்ற கும்பலை உடனடியாக கைது செய்ய கோரி எடப்பாடி சேலம் பிரதான சாலையில் போராட்டத்தில் ஈடுபட்டதால் போக்குவரத்து பாதிப்பு ஏற்பட்டது. இது தொடர்பாக காவல்துறையினர் அவர்களை கைது செய்வதாக உறுதியளித்ததை தொடர்ந்து சாலை மறியலை கைவிட்டனர். இந்த நிலையில்தான் எடப்பாடி அரசு மருத்துவமனைக்குள் புகுந்து அரசு மருத்துவமனையில் சிகிச்சைக்காக அனுமதித்த நபரை கடுமையாக தாக்கிய கும்பல் தொடர்பாக பெரும் பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது.